அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சுத்த சன்மார்க்க கருத்தை உலகம் முழுவதும் பறைசாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் என்று வடலூர் வள்ளல் ரவலிங்க பெருமான் வாய்ப்பறை ஆற்றியதற்கு ஏற்ப நம் எல்லோரையும் அவர்களுடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய உடலிலேயும் உள்ளத்திலேயும் உயிரிலேயும் உணர்ச்சியிலேயும் பெருங்கருணை பெருமான் நின்று நிலவி நீக்கமர நிறைந்து விளங்கி வியாபித்து தன்னுடைய அருட்செங்கோலை பரப்பச் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் எல்லாம் இந்த பிறவியிலே மனித பிறவி எடுத்ததனுடைய பலனாக வள்ளல் பெருமானுடைய சிந்தனையிலே திளைத்து வாழுகின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதற்காக பெருங்கருணை பெருமானுக்கு அனைவரும் ஆத்மார்த்த நன்றி கடப்பாட்டை செலுத்தி இந்த ஊர்வலமானது ஜோதி வளமாக வீதி வளம் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஒளி சுடரை சதீஷ் சுவாமிகள் பெருந்தகை ஐயா அவர்களுடைய அன்பு திருக்கரத்தால் அவர்கள் ஏற்றி வைக்கவும், நமது ஈரோடு சன்மார்க்க பெருங்குணத்தகை ஈசை கதிர்வேல் பெருந்தகை ஐயா அவர்கள் இந்த ஊர்வலத்தை துவக்கி வைக்கவும், அதோடு சன்மார்க்க பெருங்குணத்தார்களாகிய பெரியவர்கள், தாய்மார்கள், சன்மார்க்க சகோதரிகள் ஆகிய அனைவரும் இந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டு பெருமானுடைய பேரருள் ஆற்றலை வெளிப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்களுடைய அன்பு திரைக்கரத்தால் இந்த ஜோதியை ஏற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த தீப அறக்கட்டளை வள்ளல் பெருமானுடைய அருளால் சிறப்புற்று விளங்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் மனதார வேண்டி பிரார்த்தனை பண்ணி இந்த தீபத்தை ஏற்றும்படி கேட்டுக்கொள்வோமாக. ஒரு பாடல் பாடுகிறேன். ஜோதிக்கு ஒரு பாடல். அருட்ஜோதி தெய்வமெனை ஆண்டு கொண்ட தெய்வம், 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 அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், ஒரு சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், பொருட்சாரில் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம், போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளி இந்தருளும் தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளி இந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கு அருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கு அருளும் தெய்வம், திருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், திருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சீர்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், திருச்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், தெய்வம் அதே தெய்வம், தெய்வம் அதே தெய்வம், தெய்வம் அதே தெய்வம், தெய்வம் அதே தெய்வம் அதே தெய்வம், தெய்வம் அதே தெய்வம், அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி, பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லாம் செயல் கூடும் எல்லாம் செயல்கூடும் என்னான அம்பலத்தே என்னானை
பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று எல்லாம் வல்லான் தனையே ஏற்று எல்லாம் வல்லான் தனையே ஏற்று எல்லாம் வல்லான் தனையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொஞ்சம் வழி விட்டுங்க ஐயா கொஞ்சம் வழி சைடில் போவா அசோகே அசோகே கூடவா அவங்க கூட சரி சரி
சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லு
எல்லாம் இருக்குது. ஐயா இங்க 2 பேர் மேல வேலை இருக்கு. வேலைண்ணா பசங்க எல்லாம் வாங்கிட்டு ஓரமா இருக்கு. அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருஞ்சோதி தலைவனே எனது தந்தையே திருச்சிற்றம்பலத்தே தனி பெரும் கருணை கடவுளே தனி பெரும் கருணை கடவுளே அடியனே கருதி நின்று உரைக்கும் விண்ணப்பம் இனிப்புறும் நினது திரு உள்ளத்தை அடைத்த எங்களுக்கு அருள் புரிக நீ விரைந்தே எங்களுக்கு அருள் புரிக அருள் புரிக அருள் புரிக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் வாழ்க எல்லா விரதம் உலயம் எல்லாம் ஓங்குக தீபம் அறக்கட்டளை இழித்து ஓங்குக வளர்ந்து ஓங்குக வாழ்க பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி, மகிழ்ச்சி. எல்லாரும் பசியாரமாக வேண்டுகிறோம். அதிகம் நிகழ்ச்சியை சிறப்பாக்குமாறு வேண்டுகிறோம். நம்ம வீட்டு கல்யாணம் சிறப்பாக்குங்கள். சந்தோஷமே வாழ்க்கை, சந்தோஷமே கடவுள். மகிழ்ச்சி உடல் ஊனமுற்றோருக்கு நம்ம தீபா அறக்கட்டளையின் சார்பாக புத்தாடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பரமஜெயாளன் அவர்கள் பரமஜயா வாங்க மேடைக்கு வாங்க. கருணை அருட்பெருஞ்சோதி
தீபம் ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கு உடனே வரும்படி அன்புடன் வேண்டுகிறோம். சத்திய தர்மசாலை நமது பகுதியில் நிறுவி இந்த பகுதியை சார்ந்த பசித்த ஏழை மக்களுக்கு தினந்தோறும் மதிய உணவு வழங்குவது தீபம் அறக்கட்டளையுடைய தலையாய பணியாக நமது நிறுவனர் மற்றும் இந்த அமைப்பை ஆரம்பித்த நமது அருளாளர் திரு எம் பாலகிருஷ்ணன் ஐயா அவர் மூலியமாக மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பட்டினி இல்லா குற்றமில்லா நோயில்லா பாரதம் படைப்போம் என்றுதான் இந்த தீபம் அறக்கட்டளை இந்த பெரிய ஒரு கொள்கை. இந்த கொள்கையுடைய ஒரு நிறுவனர் நம்முடைய சென்னை அறிவு சார்ந்த அந்த ஐஐடி சேர்ந்தவர் ஐயா. சிறுவலயம் என்ற ஒரு சின்ன எங்கோ ஒரு கிராமத்தில் பிறந்து அவரு இளமையில் கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த கஷ்டப்பட்டுடைய எதிரொலியாக மற்றவங்க அது மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அதனால் அந்த நல்ல எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக கடந்த 8 ஆண்டுகளாக தீபம் அறக்கட்டளை என்ற அமைப்பு மூலியமாக வள்ளலார் சொன்ன இந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தேன், வீடுதோடு இருந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டுடம் துடித்தேன், நீடிய பிணியா கருந்துகின்றோர் என் நேர்வர கண்டுளம் துடித்தேன், ஈடின் மாடிகளா ஏழைகளா இருப்பவர் தம்மை கண்டேன் நெஞ்சிழைத்தேன் வள்ளலார் சொல்வாருங்க. அந்த பாடலில் அத்தனையும் இந்த தீபம் அறக்கட்டளை சார்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக பார்த்தா பசி. இந்த பசிக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம இந்த ஏரிக்கரை இப்போ நமக்குன்னு இடம் எதுவும் கிடையாது. முதல்ல இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு இடம் கிடையாது. தெருவோரங்களையும் எங்கெல்லாம் கோயில் குளக்கரை சென்னை நகரத்துக்கு குளக்கரைகளில் பிளாட்ஃபார்ம்களில் இதில் தான் எங்களுடைய சேவை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஏரிக்கரை பகுதியில் இந்த முச்சந்தியில் தினசரி காலை உணவாக ஒரு 100 பேர்களுக்கு கஞ்சி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. இங்கே கஞ்சி எடுத்து போய் வச்சுருவோம். அங்கே ஒரு கரண்டி இருக்கும், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு பாத்திரம் இருக்கும், துவையல் வச்சுருப்போம். அதை அங்கே சாப்பிட்டு அங்கேயே கழுவி வைக்கிறதுக்கு வாலண்டியர்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே வள்ளலாருடைய படமும் தீபமும் எரிந்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் மதியம் பார்த்திங்கன்னா அவங்கள வயிறார சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவாழை இலையில் கங்கையம்மன் கோயில் அங்கே அந்த கோயிலில் இடம் கேட்டு 4 ஆண்டுகளாக அங்கே நித்திய தர்மசாலையாக பண்ணியிருந்தோம். கடந்த ஆண்டு முதல் நடமாடும் அன்னதானசாலையாக ஒரு டாடா ஏசி வண்டி எடுத்து அது மூலிமா அதில் உணவு கொடுத்து எங்கெங்கெல்லாம் சாலை ஓரங்களில் பசிச்சவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த உணவு கொடுக்கக்கூடிய நடமாடும் நித்திய அன்னதானசாலையாக கடந்த 6 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. வள்ளலார் சத்திய தர்மசாலையை ஆரம்பித்து 149 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 149வது ஆண்டு விழாவை ஒட்டி நாங்கள் கடந்த 2010 அதே வைகாசி 11ஆம் தேதி அன்னைக்கு நம்முடைய கருணை வள்ளல் நம்ம ஐயா வேலையா அவர்களும் அதே மாதிரி நம்முடைய சதீஷ் அடிகளுடைய துணைவியார் தனலட்சுமி அம்மா அவர்கள் அதே மாதிரி உமாபதி ஐயா அவர்கள் அவங்க 3 அந்த மும்மூர்த்திகளால் இந்த தர்மசாலை ஆரம்பிக்கப்பட்டது. இன்றோட 5 ஆண்டுகள் முடிந்து இந்த 6வது ஆண்டு நிகழ்ச்சியில் பல சன்மார்க்க சங்கங்கள் பல மாவட்டங்களிலிருந்து பல வெளியூர்லேருந்து பல அன்பர்கள் அருளாளர்கள்லாம் தங்களது தூரத்தையும் வயதையும் கூட பொருட்படுத்த முடியாமல் ஏறக்குறைய ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் இவ்வளோ பெரிய இந்த கோடை வெயிலில் உங்கள் உடம்பை வருத்தி இங்கே உட்காந்துங்கிறீங்களே, உங்களுக்கு நாங்கள் முதல்ல தலைவணங்கி எங்களுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். பல தலைவர்கள் மேடைக்கு கீழே இருக்காங்க. அதனால அவங்களெல்லாம் இந்த நேரத்தில் ரொம்ப மதித்து அவங்கள நாங்கள் பண்ணுறோம். குறிப்பாக பல நம்ம இந்த எழிலரசன் ஐயா அவங்களெல்லாம் சொல்லணும். அவங்களாம் குன்றத்தூர் பகுதியில் அவ்வளோ பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நெசப்பாதம் பகுதியில் ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வர 23ஆம் தேதி கூட கொல்லாமை வலியுறுத்தி நம்ம சென்னையில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஒரு பேரணி ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அதுக்கான அழைப்பதை தான் நான் கையில் வச்சுருக்கேன். அதனால் இந்த பத்திரிகை உங்கள் கையில் நிறைய பேர் கொடுத்துருக்கோம். இந்த பத்திரிகை நீங்கள் படித்து அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி எப்படி இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிச்சிங்களோ அதே மாதிரி வள்ளலார் சொன்ன இதே அந்த கொல்லாமையை வலியுறுத்தி நடக்கின்ற அந்த கூட்டத்துக்கு நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எங்களுடைய அறிவிப்பை வெளியிடணும். அதே மாதிரி பசி தாகம் இந்த தாகம் தீர்க்கிறதுக்கு ஒவ்வொரு கோடை காலம் முழுசும் நீர்மோர் கொடுத்து அந்த தாகம் தணிக்கின்ற வள்ளலார் சொன்ன அந்த பெரும்பணியை சொல்கிறோம். மருத்துவ நிகழ்ச்சி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த சிறுநீரகம் செயலிழந்து போன டயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் உயிர் வாழ முடியுன்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த இது வரைக்கும் 5 பேர்களுக்கு மாதந்தோறும் 6000 அது இல்லாத மற்ற நோய்களை அந்த மூளை செயலிழந்து போன பெரிய ஆபரேஷன்ஸ் இது மாதிரி இந்த மருத்துவ உதவிக்கு மாத்திரம் இது வரைக்கும் 15 லட்சம் ரூபாய் கடந்த 6 ஆண்டுகளில்